குழந்தை சில நேரம் வந்துட்டு அவங்களோட மூமெண்ட் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து நார்மலா இல்லை எப்படி? முதல் 5 மாதத்துக்கு அம்மாவுக்கு வந்து பாப்பாவோட மூமெண்ட்ஸ்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் அம்மாவுக்கு 5 மாதம் ஆகும். 20 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் பாப்பாவோட மூமெண்ட்ஸே தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி டெலிவரி பண்ணியிருக்காங்க மல்டின்னு சொல்லுவோம், அவங்களுக்குலாம் யூஸ்வலாக ஒரு 18 வீக்ஸ்லேயே மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மூமெண்ட்ஸ் வந்து முதல் ஒரு 20 வாரத்துலேருந்து ஒரு 28 வாரம் வரைக்குமே வந்து கொஞ்சம் ஹஃபஸாடாக இருக்கும். அப்பப்போ பேபி மூவ் பண்ணுவாங்க, எப்படி ட்ராக் பண்ணுறது கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக இருக்காது. பட் ஒரு 28 வாரத்துக்கு அப்புறம் பாப்பாவோட நர்வஸ் சிஸ்டமே மெச்சூர்டாக இருக்கும். ஸோ 28 வீக்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப மெச்சூர்டாக நம்மளே ட்ராக் பண்ண முடிகிற அளவுக்கு தான் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாட்டு போட்டால் மூவ் பண்ணுவாங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்ல மூமெண்ட்ஸ் இருக்குது, இதெல்லாமே வந்து ஒரு 28 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் இருக்கும். ஸோ ஒரு 20 வீக்ஸ்க்கு அப்புறமே மூமெண்ட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் 28 வாரத்துக்கு அப்புறம் மூமெண்ட்ஸ் நல்லா தெரியும். ஸோ யூஸ்வலாகவே அம்மாவுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, பாப்பாவுக்கு எந்த ஒரு இன்சல்ட் எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் அது ஃபர்ஸ்ட் வந்து அம்மாவுக்கு எப்படி தெரிய வரும்னா பேபியோட மூமெண்ட்ஸில் தான் தெரிய வரும். ஸோ 28 வீக்ஸ்க்கு அப்புறம் அம்மா கிட்ட சொல்லுவோம் பேபியோட மூமெண்ட்ஸை ப்ராப்பராக ட்ராக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மூமெண்ட்ஸில் ஏதோ ஒரு குறை இருந்துச்சு இல்லை குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா you can meet a gynecologist because it can be the first signal that the baby is not well. Okay. So movements ஒரு 28 வீக்ஸ்க்கு அப்புறம் தெரிலனா தென் இட் இஸ் ஃபாலோ பண்ணணும், ட்ராக் பண்ணணும், செக் பண்ணிவிட்டு தென் எவ்ரி திங் இஸ் ஓகே, தென் இட்ஸ் ஃபைன்.